கோட் ஷூட்டுடன் ஜனநாயகனில் முதல்வர் விஜய் இருக்கக்கூடிய வகையில் புதிய காட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வெங்கட், இந்த கோட் ஷூட் காட்சிகள் எல்லாம் புதிதாக எடுக்கப்பட்டு படத்தில் சேர்க்கப்பட்டதா இல்லை ஏற்கனவே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட காட்சிகளா? என்னுடைய பின்னணி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற 23ஆம் தேதி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய புதிய ப்ரோமோ என்பதை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த புதிய ப்ரோமோல ஜனநாயக திரைப்படம் அந்த படத்தினுடைய சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் செய்த செய்கையை போன்றும் முதல்வருடைய அந்த கோட் ஷூட் காட்சியும் வந்து போவது போன்ற வீடியோவை தற்பொழுது படக்குழு என்பது வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திரைப்படம் என்பது சமூக வலைத்தளங்கள்ல வெளியான நிலையில மீண்டும் திரைக்கு வரும்பொழுது மக்கள் தியேட்டர்ல பார்ப்பார்களா அப்படின்னு படத்தினுடைய இயக்குனர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இயக்குனர் வினோத்குமார் சமீபத்தில் ஒரு பேட்டியில ஒரு சில புதிய காட்சிகளை இந்த படத்தில் சேர்த்திருப்பதாக அவர் அளித்த ஒரு பேட்டியில தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் தற்பொழுது ஜனநாயக படத்துடைய இந்த புதிய ப்ரோமோல அவர் அந்த ப்ரோமோ எடிட்ல இந்த சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் செய்த செய்கையை போன்றும் முதல்வருடைய அந்த கோட் ஷூட் காட்சிகளும் வந்து போவது போன்ற வீடியோவை படக்குழு தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படத்திற்கான அந்த முன்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில படமும் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்துல இந்த ஒரு சில காட்சிகளை சேர்த்திருப்பதாக இயக்குனர் வினோத் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அந்த படத்தினுடைய புதிய ப்ரோமோ என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த ப்ரோமோல இதுல முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல அந்த செய்கையும் அதே போல முதல்வருடைய அந்த கோட் ஷூட் காட்சியும் வந்து போவதுமான வீடியோவையும் புதுசாக இணைந்திருக்கிறார்கள். இது ரசிகர்கள் மத்தியே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.